நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழ் சினிமாவில் இருக்க நடிகைகளில் கொஞ்சம் போல்டான ஆர்டிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு பேர் கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, வடச்சென்னை, கனா போன்ற திரைப்படங்கள் பெரிய லெவல் ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் அதில் ஐஸ்வர்யா ராஜேஷோட கதாபாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததாங்க காரணம். வடச்சென்னை திரைப்படத்தில் தனுஷ்க்கு ஜோடியாக நடித்தாங்க. ஆனால் அவங்க கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தனுஷுக்கு இணையான ஒரு கதாபாத்திரம் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப போல்டான கதாபாத்திரம், கெட்ட வார்த்தைலாம் கூட பேசியிருப்பாங்க. ஒரு பொண்ணு தன்னோட இமேஜை பற்றி கவலைப்படாமல் இந்த அளவுக்கு நடித்தது பெரிய விஷயம்னு சொல்லி பாராட்டிகிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் கனா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுங்க. எதிர்பாராத வகையில் இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆயிருக்கு. படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் இது எல்லாத்தையும் தாண்டி ஐஸ்வர்யா ராஜேஷோட நடிப்பை பற்றி எல்லாரும் பாராட்டிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலைமையில் ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழில் 2 படத்தில் நடித்து முடிச்சிட்டாங்க. இது இல்லாமல் தெலுங்கில் 2 படம், தமிழில் 2 படம்னு சொல்லி கரண்ட்டில் நடித்து பிஸியாக இருக்காங்க. இந்த நிலைமையில் ஐஸ்வர்யா ராஜேஷ் கையில் நிறைய படங்கள் இருக்குங்க. ஆல்ரெடி தமிழில் 2 படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் 2 படம், தமிழில் 2 படம் நடிச்சிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயனை வச்சு பாண்டியராஜன் இயக்க போகிற அடுத்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்காங்க. கரெக்டாக சிவகார்த்திகேயன் PS மித்ரன் படத்துலையும் ரவிக்குமார் படத்துலையும் மாறி மாறி நடிச்சிட்ருக்காரு. இந்த நிலைமையில் அடுத்த 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படும். அந்த படத்தில் தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பாலிவுட்லேருந்து தமிழுக்கு வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருக்க ஹீரோயினுக்கு மத்தியில் தமிழ்நாட்டை சொந்த ஊராக கொண்ட ஐஸ்வர்யா ராஜேஷ் இங்கே கலக்கிட்டு இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.